சார் உங்களுடைய கதைகள்ல வந்து நிறைய சினிமாவில் வந்து சீன்கள் வந்து காப்பி அடிச்சிருப்பாங்க, நேரடியா மறைமுகமா திருடி இருப்பாங்க, ஏகப்பட்ட கதை இது இப்படி இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும் நம்மளோட சீன் தானே. ஆமா, நீங்க அவங்க மேல கோவப்பட்டோ கேஸ் போட்டோ இது வரைக்கும் எதுவுமே பண்ணல, ஏன் சார்? அது காரணம் வந்து எங்க லாயர் ரொம்ப நல்லவர். அவர் சொன்னாரு, ராஜேஷ்குமார் நீங்க கேஸ் போட்டீங்கன்னா நீங்க எனக்கு பீஸ் கொடுத்துட்டே இருக்கணும். ஒன்று. ரெண்டாவது, இந்த கேஸ் வந்து ஜூரிஸ்டிக்ஷன் வந்து எங்கன்னா சென்னை. நீங்கள் சென்னை தான் போகணும். ஒவ்வொரு தடவையும் என்னை சென்னை கூப்பிட்டு போவீங்களா? என்னை லாட்ஜில் தங்க வைக்கணும், என்னை ஃப்ளைட்டில் கூப்பிட்டு போகணும், ஃப்ளைட்டில் கூப்பிட்டு வரணும், செய்யணும். ஒரு கேஸ் முடி 20 வருஷம் ஆகும். எனக்கு வயசாகிடும். என்னோட கேஸை என் பையன் நடத்துவான். உங்களுக்கு பின்னால் உங்கள் பையன் வந்து எனக்கு இந்த கேஸ் நடத்துவான். அப்போ கடைசியில் ஜட்ஜ் ஒரு தீர்ப்பு சொல்லுவார், ஒரே என்ன 2 பேருக்கும் வரலாம் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வந்ததுன்னு வைங்களேன், என்ன ஆகும்? அதே மாதிரி நம்ம கேஸ் போடுறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. ஆனால் எனக்கு உண்டான கிரெடிட் நீங்கள் சொல்கிறீங்கல்லவா, உங்கள் கதையை வந்து ஒருத்தர் திருடிட்டாரு, உங்கள் கதையை வந்து ஒருத்தர் பண்ணிட்டாருன்னு சொல்லி, அதுவே எனக்கு பெரிய வெற்றி தானே. இது வந்து இதே போதுமே, எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு படத்தை பார்த்துட்டு இருந்தேன் தியேட்டரில், சமீபத்தில் உட்காந்து பார்த்துட்டு இருக்கேன். நானும் என் மனைவியும் பார்த்துட்டு இருக்கோம். பின்னாடி வந்து ஒரு 4-5 பேர் பசங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. டேய் மச்சி, இந்த கதையை படிச்சிருக்கேன்டா, இது ராஜேஷ்குமார் எழுதுன கதைடா இது அப்படின்னு அவன் காதுபட சொல்கிறான். இது வந்து எனக்கு எடுத்த வெற்றியா இல்லையா? அப்போ எதுக்கு நான் அவன் மேலே கேஸ் போடணும்? கேஸ் போட்டால் எனக்கு மன உளைச்சல் வரும், எனக்கு பண செலவு வரும். அன்னதானம் மாதிரி இது விஷயதானம், அவ்வளோதான்.